நான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இத்தொடரிலே நாங்கள் சென்ற 2 வாரங்களாக ராமாயணம் பற்றி, குறிப்பாக கம்பன் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். அடுத்து வரும் சில வாரங்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் கம்பனையும் அவன் படைத்த ராமாவதாரத்தையும் பற்றி விரிவாக கலந்துரையாட இருக்கிறோம். நான் இந்த அறிமுகமாக ராமாயணம் என்பது இந்தியா முழுவதுக்கும் சொந்தமான வெவ்வேறு பிரதேசங்களில் வழங்கி வந்த ஒரு கதை என்பதும், அது எழுத்துரு பெற முன்பே செவிவழி விரிவுரையாக கோவில் பிரகாரங்களிலே, நாட்டுப்புற மேடைகளிலே, அரங்குகளிலே எல்லாம் மக்களுக்கு பரிச்சயமான ஒரு பெரும் கதையாக அது உலா வந்தது என்பதும் சொன்னோம். அது எழுத்திலே பொறிக்கப்பட்டது இப்படி செவிவழி வழங்கிய காலத்துக்கு பிறகு. அது வெவ்வேறு பிரதேசங்களிலும் சில வேறுபாடுகளோடு செவிவழி வழங்கும் கதைகளுக்கே உரிய ஒரு இயல்பு, அவற்றில் வேறுபாடுகள் இருக்கும். ஒருவர் கேட்டு அவர் ஒரு பிரசங்கி சொன்னதை கேட்டு தான் பிறகு பிரசங்கிக்கும் பொழுது தன்னுடைய கைச்சரக்கையும் சேர்த்து சொல்லுகிறது மிக இயல்பாக நடைபெறும். அதற்கு அப்பால் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். இந்தியாவுக்கு வெளியே, முக்கியமாக தென்கிழக்கு ஆசியாவிலே இந்த ராமன் கதை அவர்களுக்கு மொழி, இந்திய மொழி தெரியுமோ இல்லையோ, நாடகமாக நடிக்கப்பட்டு இற்றை வரை வருகிறது. இந்தோனேஷியா போன்ற இடங்களில், சயம் சில பிரதேசங்களில் அது இன்றும் வழங்கி வருகிறது. எனவே அதுக்கு ஒரு பரத கண்டத்துக்கு வெளியே ஒரு வியாபகம் இருந்திருக்கிறது என்பதை சொன்னேன். அதை சொன்ன பிறகு எனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தது. என்னவென்றால், கிரேக்க காவியமாகிய இலியட், ஆதிகவி மகாகவி என்று கொண்டாடப்படுகின்ற ஹோமர் செய்த இலியட் கிட்டத்தட்ட ராமாயண கதை போல தென்படுகிறது. அது பலர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதனுடைய மிகச் சுருக்கமாக, அது தாங்கள் எடுத்த பொருளுக்கு அப்பால் இருந்தாலும் ஒப்புமை கருதி நான் சொல்லலாம். ஏசியா மைனர் என்று இந்த காலத்தில் வழங்குகின்ற பிரதேசத்திலே ட்ராய் என்றொரு அரசு இருந்தது. கடல் சூழ்ந்த ஒரு அரசு. அங்கே இருந்த ஒரு இளவரசன் அல்லது அரசன் கிரேக்கத்துக்கு விருந்தாளியாக வந்தான். கிரேக்கம் அப்பொழுது நாங்கள் அறிந்த வரலாற்று கேட்டிய காலங்களிலேயே நகர அரசுகளாக இருந்தது. 300 சொச்சம் நகர அரசுகள். அவற்றின் ஒன்றியம்தான் கிரேக்கம். கிரேக்கம் ஒரு நாடாக இருக்கவில்லை. ஆதென்ஸ், ஸ்பார்ட்டா இப்படியெல்லாம் நகர அரசுகள் பெயர் பெற்றிருந்தன. அவற்றுக்கு படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அரசிலே இந்த இலியட் அரசன் அரசுக்கு வருகை தந்து விருந்தினராக வந்து இருந்தான். சில மாதங்கள் இருந்திருப்பான். அந்த அரசின் அரசி உலகம் அதுவரை கண்டிராத பேரழகி. அவளுக்கு பெயர் ஹெலன். இவன் தன்னுடைய சொந்த நாடாகிய ட்ராய்க்கு திரும்புகிற கட்டத்தில் இந்த ஹெலனும் அவனோடு உடன்போக்கில் போய்விட்டார். இது தெரிய வந்த பிறகு கிரேக்கர்கள், அந்த அரசு மட்டுமல்ல முழு கிரேக்கமும் இது தமக்கு நிகழ்த்தப்பட்ட அவமானமாக கருதி வரலாறு காணாத ஒரு படையெடுப்பை செய்தது. கப்பல் விட்டு போய் ட்ரோய் நகரத்தை முற்றுகையிட்டு
ஓராண்டு 2 ஆண்டில் 10 ஆண்டுகள் அந்த அரணை உடைக்க முடியவில்லை. ஒரு தந்திரத்தின் மூலம் உடைத்து ட்ரோயை சூறையாடி ஹெலனை மீட்டு கொண்டு வந்தார். இதுதான் அந்த கதை. சில ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ராமாயண கதை மாதிரி அல்லவோ இருக்கு, சீதையை மீட்டு வந்த கதை மாதிரி இருக்கு, போராடி சீதையை மீட்டு வந்த கதை மாதிரி. ஆனால் சீதைக்காக நடந்த போர் நான் நினைக்கிறேன் 10 மாதங்கள் நடந்தது. ஹெலனை மீட்க நடந்த போர் 10 ஆண்டுகள் நடந்தது. இந்த ஹெலனை மீட்க எடுத்த படையெடுப்பு முடிந்த பிறகு திரும்பி வருகிற அந்த போர் வீரர்கள் பட்ட பாடுகள், மாறி போன கதையெல்லாம் ஹோமர் பாடியிருக்கிறார். இதை ஒரு இடைப்பிரவரலாக நாங்கள் கொஞ்சம் பரந்துபட்டு ஒரு பண்பாட்டை அல்ல உலக பண்பாடுகளுக்கு இடையே உள்ள பொதுமையை பார்க்கலாம் என்றதற்காக ஒரு சிறு குறிப்பாக சொல்லிக்கொண்டு, நாங்கள் இன்றைக்கு போன முறை இந்த முன்னீட்டுக்கு அப்பால் கம்பராமாயணத்தில் நாம் இறங்கி கலந்துரையாட வேண்டிய தருணம் இது. கம்பராமாயணம் என்ற நூல், அதுக்கு கம்பன் கொடுத்த பேர் ராமகாதை. அது ஒரு காவியம், தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரும் வரப்பிரசாதம். அதை பாடிய கம்பனுக்கு எல்லா கவிஞர்களுக்கும் மேம்பட்ட புகழ் இருக்குது. அதனாலே தான் நம்முடைய காலத்தில் நமக்கு வந்த மகாகவி சொன்னான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. பல இடங்களிலே மகாகவி பாரதி கம்பனை உச்சத்திலே வைத்து கொண்டாடி இருக்கிறார். இது ஆறாமை பற்றி எழுந்த ஒரு பாராட்டா அல்லது அதிலே கம்பனில் உள்ள ஈடுபாட்டினாலே அபிமானத்தினால சொன்னதா, கம்பனை போல் உண்மையிலே இன்னொரு மகாகவி ஒப்பிடுகிறதுக்கு இல்லை என்ற பாரதியின் சித்தாந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதையெல்லாம் நாங்கள் இந்த காவியத்தில் நுழைந்து, இந்த காவியத்தின் கட்டமைப்பு, இந்த காவியம் சொல்ல வந்த பொருள், தொனிப்பொருள், இந்த காவியத்தினுடைய வருகிற கதை மாந்தர்கள், காவிய மாந்தர்கள், இவற்றை பற்றியெல்லாம் அடுத்த சில வாரங்கள் ஆராய இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பு ஒரு முறைப்படி தமிழை கற்பித்த பேராசிரியர் சிவலிங்கராஜா இருக்கிறார். அவருக்கு கற்பித்த கைலாசபதி, சிவத்தம்பி, பேராசிரியர் வித்யானந்தன் முதலோர் இந்த கம்பராமாயணத்தை எப்படி பார்த்தார்கள் என்பதை அவர் இன்று ஒரு தோற்றுவாயாக சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். குறிப்பாக கைலாசபதி, சிவத்தம்பி இருவரும் இலக்கியத்தை ஒரு சமுதாயத்தின் விளைபொருளாக பார்க்கிற ஒரு பண்பாட்டை, அணுகுமுறையை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். மேலைத்தேய மார்க்சிய அணுகுமுறை என்று சொல்லலாம். அப்படி அந்த அணுகுமுறையை, அந்த வாய்ப்பாட்டை அவர்கள் பிரயோகிக்கும் பொழுது கம்பனிலும் அதை பிரயோகித்து பார்த்தார். கம்பன் இந்த காலத்தில் வேறு எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த சோழ பெருமன்னர் காலத்தில் வந்ததற்கான சூழ்நிலை என்ன, பின்புலம் என்ன, கம்பன் யார், அவனை தோற்றுவித்த சமுதாயம் எது, இந்த சமுதாயத்துக்கு கம்பன் இந்த தன்னுடைய காவியம் மூலமாக சொல்ல வந்த செய்தி எது என்பதையெல்லாம் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் கம்பராமாயணத்தை கற்றது மட்டுமன்றி காலங்காலமாக தமிழ் சிறப்பு நெறி பயின்ற மாணவர்களுக்கு கற்பித்தும் வந்திருக்கிறார். எனவே இந்த அடிப்படை கேள்வி, கம்பன் யார், அவனை தோற்றுவித்த சமுதாயம் என்ன, அந்த சமுதாயத்துக்கு கம்பன் விடுத்த செய்தி என்ன என்பதை பற்றி பேராசிரியர் சிவலிங்கராஜாவை ஒரு ஒரு முன்னேடு மற்றது ஒரு அவுட்லைன் என்று சொல்வார். இனி இருந்து வருகிற இந்த தொடர இருக்கின்ற இந்த கலந்துரையாடல்களுக்கு ஒரு முன்னீடாக அவருடைய கருத்தை முன்வைக்குமாறு வேண்டுகிறேன். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தலைவதாங்குகின்ற எங்கள் பெருங்கவிஞர் சோப்பா அவர்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் இந்த கம்ப யாத்திரையை இப்பொழுது மேற்கொண்டு வருகிறோம். இது தொடர்ந்து
5-6 வாரம் நடைபெறும் என்று நினைக்கின்றேன். அதுக்கு முதலிலே கம்பனை எவ்வாறு கற்பது என்று நான் கற்றதை, எனக்கு கற்பித்ததை இங்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, இந்த கம்பன் யார் ஆள். இந்த கம்பன் யார் என்பதற்குள் முக்கியமாக வர வேண்டிய முக்கியமான அம்சம் அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, கல்வி, சூழல் இவை பற்றி எங்களுக்கு தெரியாது, பல்வேறு தகவல்கள் இல்லை. ஆனால் பின்வந்தவர்கள் அவரை பற்றி சொன்ன விடயங்கள், இந்த படைப்புகளை பற்றி படைப்பை வைத்துக்கொண்டு சொன்ன விடயங்கள், மற்றது இந்த கர்ண பரம்பரை சுவைவழி கதைகளாக வந்த வினோத சமஞ்சரி போன்ற கதைகள் கூட வந்த கதைகள் எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தால் அவன் ஒரு ஆளுமைமிக்க பெரும் கவிஞனாக இருந்திருக்கிறான் என்பது உண்மை. தமிழ் கவித்துவத்தின் பேரெல்லை கம்பன் என்று எஸ். வையாபுரி பிள்ளையே சொன்னார். அந்த கம்பனுடைய வாழ்க்கை முறை பற்றி, வாழ்வியல் பற்றி அறியப்படுகின்ற ஆதாரம் உள்ள தகவல்களும் சில உள்ளன, சுவை வழியாக வருகின்ற விடயங்கள் உள்ளன. எனவே இந்த கம்பனுடைய வாழ்க்கை பற்றி பின்வந்தவர்கள் தலைவர் குறிப்பிட்டது போல கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்ததும், கம்பனாருடைய பெருமை உள்ளது, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனை ஜாம்பொழுது, இதை அவர் தலைவர் சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்தது. பாரதி பல இடங்களில் இந்த கம்பனை இறுக்கி சொல்கிறான். ஏனென்றால் பாரதி கம்பராமாயணத்தை சிறப்பாக படித்தவன், அதை அவன் எழுதியே இருக்கிறான். பாரதியும் எழுதியிருக்கிறான். தான் சுவையான சம்பவம் இடப்புறவர்களாக வந்தாலும் நல்ல தமிழ் கேட்போம், இல்லை நல்ல விஷயத்தை கேட்போம். அவன் எழுதியிருக்கிறான், தான் கம்பராமாயண பாடம் கேட்க திருதராஷ்டிர கவுண்டர் என்பவரிடம் பரன்முறையாக போய் வந்தேன். இது அவர் எழுதிய பாரதியின் பாஷையிலே சொல்கிறேன். திருதராஷ்டிர கவுண்டர் என்றால் அவருக்கு கண் தெரியாது என்றால் கருத்து. திருதராஷ்டிர கவுண்டர்கிட்ட தான் படித்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மகள் பக்கத்தில் இருப்பாள். அவள் பேர் கருப்பாயி, பேர் தான் கருப்பாயியோடைய ஆழ்மிக அழகானவள். இது பாரதி எழுதுகிறார். அந்த நேரத்தில் இந்த கம்பராமாயணத்தை அவர் கற்பிக்கின்றதற்கு ஊடாக கருப்பாயிலே தனக்கு ஒரு காதல் பிறக்கிறது. இதுதான் பாரதியினுடைய இளமை காதல் பிராயத்தில் இதுவே தான் இருந்தால் அவர் சொல்கிறார், அந்த ஆதிர திருநாள் ஒன்றில் சங்கரன் ஆலயத்தொரு மண்டபந்தன், ஏன்னா அந்த இடத்தை நான் போய் பார்த்தேன். அவர் அது ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கேணி, அதுக்கு அந்த இதெல்லாம் அந்த கவுண்டர் வச்சு படிப்பிச்ச இடம். அதில் தான் அந்த சுயசரிதையை கற்கிறவர் பாரதியை பார்க்க கம்பராமாயணம் அத்துப்படியாக படிச்சிருக்கிறார். மரபுவழி தமிழ் கல்வியை படித்தோம் கம்பராமாயணம். எனவே கம்பனை அவன் குறிப்பிடாமல் விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த கம்பனை பற்றி சொல்லியிருக்கல. பின்வந்தவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காரு, பின்வந்த கவிஞர்கள் கம்பனை சொல்லாதவர்களே இல்லை. கவிமணி என்ற என்ன, எங்களுடைய இடத்து கவிஞர்கள் என்ன, எல்லாரும் சொல்லியிருக்காரு. அவனுடைய வாழ்க்கை மிக ஒரு போராட்டமான வாழ்க்கையாக அமைந்தது. இந்த ஆசா ஞானசம்பந்தனிடத்தில் எழுதுவார், எந்த ஒரு அரசு புத்திஜீவிகளை அவமதிக்கிறதோ அந்த அரசு வீழ்ச்சி அடையும் என்று வையாபுரி பிள்ளை ஆசா ஞானம் எழுதி பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்ற நூலிலே எழுதிக்கிறேன். நான் அதை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். புத்திஜீவிகளுக்கு அந்த வகையில் கம்பனை அவனை கொல்ல வார்த்தார் வந்தார். இது இங்கிலீஷ் நான் படிக்க வந்தது. இவன் அப்போ 2 வர்க்கம் இருந்தது, அரச வர்க்கம், வணிக வர்க்கம். இதுக்கு முயலாக இந்த வணிக வர்க்கத்தை தாண்டி ஒரு வேளாள வர்க்கம், ஒரு நிலவுடைமையாளர் சமூகம் தோன்றும். நிலவுடைமையாளர் சமூகம் தோன்றியக்குள்ள கம்பன் நிலவுடைமையாளர் பக்கம் போகிறார். அவர்தான் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் அவருக்கு நிறைய, அவர்தான் சடையப்ப வள்ளலை கொடுத்தார் என்பது ராமாயணத்துக்குள்ளேயே வருது. அது சான்றுகள் நிறைய உண்டு. சடையப்ப வள்ளல் அந்த ஒரு கதை கம்பனை சொன்னார், கேட்டார்களாம், நீர் என்ன சடையப்ப வள்ளல் என்ன கொடுத்தேன்னு, என்ன நான் அவரை வைக்கிற இடத்துல வச்சிருக்கிறேன். ஏனென்றால் எங்கேயும் எல்லா பாடல்லையும் இடைச்செறிகள் தட்டினாலும் இந்த முடிசூட்டு மரபில் வெண்ணெய் நல்லூர் சடையன் மரபுளோர் கொடுக்க வாங்கி அது எடுக்கலாம். மற்ற இடங்களில் எடுக்கலாம் அது என்று சொல்லி சொன்னதாக கதை, சுவைவழி கதைகள் தான். இப்படிப்பட்ட கம்பன் கல்வி பிரிந்தன். அதுக்குரிய கால சூழ்நிலை இந்த சோழ பேரரசோடைய அவனுக்கு ஒத்து போயில்லை.
ஏன்னா அவன் இந்த நில உடைமையாளர் பக்கம் வந்துட்டான், அரசன் வணிக வர்க்கம் நிற்கிறான். இப்போ இதுக்கிடையில் உள்ள போராட்டங்களும் இந்த கம்பராமாயணம் அவன் பாடுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இது பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்து கம்பன் யார் இப்படி ஒரு ஆனால் ஒரு கல்விமான். உரியாசிரியர்கள் சொல்வார் கம்பனாருடைய பெருமை உள்ளது. கம்பன் வந்து பிறகு அவனுடைய காலம் தலைவர் சொன்னவர் இந்த 3 ஸ்ட்ரக்சரில் நாங்கள் பார்த்துட்டு நம்மளை போகலாம். கம்பன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு நிறைய சொல்ல கர்ணபுரம் இருக்கிறது ஏராளம் இருக்கு. அடுத்தது அவனுடைய காலம், சோழர் காலம், அது காவிய காலம்னு சொல்கிறது. வடமொழி மரபுகள் எல்லாவற்றையும் உள்வாங்கி தமிழ் மொழிப்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு புலமைத்துவ போட்டி நிகழ்ந்த காலம். அந்த இடத்துல முக்கியமாக இருந்தவர் ஒட்டக்கூத்தர். 3 ராசாக்களுக்கு டீச்சர். 3 ராசாக்களுக்கு டீச்சர்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அரசு 2 பேருக்கு தான் சோழர் காலத்தில் கவிச்சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தது. ஒன்று ஒட்டக்கூத்தர், மற்றது ஜெயங்கொண்டார். கம்பனும் கொடுக்கல. இப்போ கூடியது பிறந்தோம். புகழ்பெற்ற அரசு வழங்குற அந்த பட்டத்தை பெறாத கம்பன் மக்களால் கவிச்சக்கரவர்த்தியோட வேற எந்த காலத்திலும் தோன்றாமல் சோழ பெருமன்னர் காலத்தில் கம்பராமாயணம் வந்ததற்கான ஒரு ஒரு ஏதுநிலை. முக்கியமாக இந்த சோழர் காலத்து அரசியல் சமூக சமய நிலையில் பல்லவராத சைவமும் வைஷ்ணவமும் எழுச்சி வந்து சைவ வைஷ்ணவம் எழுச்சி வந்து வைஷ்ணவம் அங்கே எங்கட நாடு மாதிரி தனித்தனியாக தான் இருந்தது. வைஷ்ணவர்களுடைய குலதெய்வமாகிய முழுமுதற் கடவுளாகிய திருமாலினுடைய அவதாரமாக கம்பன் ஒரு வைஷ்ணவன். அதுதான் முக்கியம். அழகாக வையாபுரிப்பில் எழுதுகிறார், கம்பனை ஒரு ஆழ்வாராக காண வேண்டுமானால் நீ கருடன் பிறகு எப்படி. கம்பனே ஒரு கம்பனாடு ஆழ்வார்னே சொல்கிறது. கம்பன் ஒரு நல்ல வைஷ்ணவன். அப்போ பெரிய புராணம் சைவத்துக்கு வருது. கம்பன் கிட்டத்தட்ட பெரிய கம்பன், சேக்கிழார், கச்சியப்பர் இவையெல்லாம் வந்து ஒரே தராசில் நிற்கணும். அதுக்குள்ள கம்பன் தான் உச்சமாக போகிறான். அவன் தான் சாதனையாளர் நினைக்கிறான். மற்றவே கிட்ட பக்கத்தில் நிற்கணும். ஆனால் கம்பனுடைய தோற்றத்துக்கு அடிப்படை காரணம் ஆசை பற்றி அறியலுற்றேன். அவனே சொல்கிறான், நான் காசில் கொற்றத்து ராமன் கதையிலே ஆசை பற்றி அறியல். எனக்கு அவனில் உள்ள பற்றத்தாலே ஆசையால் தான் அந்த கடவுளத்தில் மேற்பாடுறான். அவையடக்கம் பூசை முற்றவன் நக்குகு புக்கைன ஆசை பற்றி அறியலுற்றே. பாற்கடலுக்குள்ளே ஒரு பூனை விழுந்து இவ்வளோத்தை நான் குடிச்சிடுவேன் என்று துடிக்கிற போல நான் இந்த பெரிய கடலுக்குள்ள ஒரு அங்கே வைஷ்ணவ சைவ சண்டையண்டு இல்லை. ஏனென்றால் அவன் எல்லாருக்கும் ஒரு பொது கவிஞனாகத்தான் நிற்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வைஷ்ணவன் இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு ஒரு ராம பக்தி, திருமால் பக்தி இருக்கு. அதுக்கு ஆழ்வார்களும் இந்த ராமாயணத்தை பல்வேறு துண்டாக பாடியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் ராமாயணம் கதையை பாடியிருக்கிறார்கள். தசரதன் புலம்பலே இருக்கு. எனவே அந்த ராமாயணம் என்பது எங்களுக்கு தலைவர் சொன்னது போல உலக நாடு முழுக்க பரவி இருந்தாலும் தமிழ்நாட்டில் பலமான கதையாக இருந்தது. தலைவர் சொன்ன போல பிரசங்கம் செய்தல், கோயில்களில் படித்தல், கூத்தாக போடுதல், நாடகமாக போடுதல், பல்வேறு அம்சங்கள். இந்த வகையில் ராமாயணம் ஒரு சிறப்பான காவியம். சொன்ன விஷயங்களில் நாங்கள் கவனம் குவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் கம்பனோர் ஆழ்வார், கம்பநாட்டு ஆழ்வார். அது 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 தனியவே ஆராயக்கூடிய இடம் பலர் ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆழ்வார் வழியில் கம்பன். ஆழ்வார் அவன் அங்கே பார்த்தால் அதை அப்படியே சில இடங்களில் கம்பன் என்ன செய்திருக்காருன்னா ஆழ்வாருடைய சொற்களை அடிகளை அப்படியே சொல்கிறார். பல புகழ்பெற்ற ஒரு இது என்னென்னால் அதையும் சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவோம். ஆழநீர் கங்கை அம்பிகடாவிய இழைகுழலுக்கு அம்பி நெந்தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன ஆளின் அன்பினை உன்னை மயங்குவாள். நான் நெடுங்காலம் நினைச்சேன், கம்பன் அடிச்சுட்டான். திறமான ஒரு இது எப்படி இதை விட சொல்வது என்னென்றால் பிறகு
திவ்ய பிரபந்தம் படிக்கும் பொழுது திருமங்கையாழ்வாற்றி ஒரு விருத்தம் வந்தது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாலை பான்மட நோக்கியுன் தோழி உம்பி எம்பியன் ஒளி நீதியை உகந்து ஆளிவண்ணனின் அடிமலர் அடைந்தேன். அப்படியே கம்பன் தூக்கி அரிகெல்லாம் இருந்ததை தூக்கி கட்டிடத்தில் வச்சு அங்கே சார்ந்து புதின மாதிரி திருமங்கை ஆழ்வார் எப்படி நிறைய சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு முறை ஆழ்வார் வழியில் கம்பன் என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். கம்பராமாயணம் 10,000 பாடல்களை கிட்டத்தட்ட 10,000 பாடல்களை கொண்டதாக இருக்குது. அதில் யுத்தகாண்டம் சார்ந்து போர் சார்ந்து 5,000 பாடல்களை ஒதுக்கீடு செய்கிறார். சரி. அப்போ ஆனாலும் கம்பன் சொல்கிறான், யாருடும் பகைகளினாலின் போரொடுங்கும் புகழொடுங்கும். யுத்த காண்டத்திற்கு இத்தனை பாடல்களை ஒதுக்கிய கம்பனே யுத்தத்தை நிராகரித்து சமாதானம்தான் மிக சிறந்ததென்றும் போரில்லாத ஒரு நல்ல அறவாழ்வு தான் தேவை என்று சொல்கிறார். இத்தனை விடயத்திலே அவன் யுத்தம் பற்றி பாடுவதற்கு அவனுக்கு கிடைத்த அந்த அனுபவங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கான். எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் யுத்தம் சார்ந்து எனக்கு கிடைத்த விடயங்களும் சரியான முறையிலே பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் கம்பராமாயணத்தை படித்து கொண்டு போய்க்கல கம்பனுடைய எழுச்சியை கூட நாங்கள் யுத்த காண்டத்திலே தரிசிக்கிறோம். கம்பனுடைய எழுச்சி எங்களுக்கு அங்கதான் தெரிகிறது. அப்படியாது ஒரு படிமுறையாக போய்க்கல எங்களையே ஒரு கூஸ்மம் மயிர் கூச்சரியும் காட்சிகள் நிறைந்ததாக யுத்த காண்டம் தான் அமைந்திருக்கின்றது. அவன் தனக்கு சொன்ன மாதிரி தனக்கு கிடைத்த அந்த அரசர்கள் பேரரசர்களை பார்க்கிறான். அந்த பேரரசர்கள் தான் அவனுக்கு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு தான் அவன் ராமனையை சரியான வகையிலே கற்பனை செய்கிறான். ராமனை கூட அவன் இரு வகையான தளத்திலே நோக்குகிறான். மனிதன் கடவுள் அந்த இருமை பண்போடு அவன் பார்க்கிறான். ராமனை மட்டும் இல்லை, ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவனிடம் அந்த இருமை பண்போடு இருக்கிறது. அதாவது சாதாரண ஒரு மனித தளம் எவ்வாறு இருக்கிறதோ ஒரு புனித தளத்தையும் வைத்திருக்கிறான். பலம் பலவீனம் என்று இருமை தளமுமே இருக்கின்றது. ராமனை ஒரு இடத்தை காட்டுகின்ற போது நீ காட்டுக்கு போன்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை நீங்கள் வாயால் சொன்னால் போதும், தந்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மன்னவன் பணி என்றாயின் உம்மணி மறுப்பேனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன் பெற்றதோ. அதே வகையில தாடகை வதத்திலே அவன் தாடகையை பார்க்கிறான். பார்த்துட்டு பெண்ணெனத்திலே பெருந்தகை நினைத்தான். இவ்வாறு உயர்நிலையில் இருக்கின்ற அந்த ராமன் என்ற கதாபாத்திரம் ஒரு வகையில எங்களுக்குள்ள வரைக்குள்ள வாலிபதத்திலே எங்களுக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்தக்கூடிய அளவிலே அந்த கதாபாத்திரத்தை படைத்து விடுகிறான். ஒவ்வொரு வாசகரும் பார்க்கின்ற போது இது சரியா தவறாண்டு தங்களுக்குள்ளே ஒரு குழப்ப மனநிலை கொண்டு வர்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் கம்பனுடைய அந்த வடிவத்துக்குள்ள வரையக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு சரியா தவறா என்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்பை சரியா கொண்டு வந்து அந்த கதாபாத்திரம் தன் நிலையில் நின்று சறுக்கி விட்டதா என்று வாசகனுக்கு அல்லது கேட்பவனுக்கு ஒரு ஐயுறவு வரைக்கு அவன் ஊசலாடுகிற வேளையில் கம்பன் இந்த வாசகனுடைய நிலையில இருந்தும் பேசுவான், ராமனுடைய நிலையில இருந்தும் பேசுவான். கவிக்கூட்டாகவும் இதே வகையா சீதை என்ற வகையில் நாங்கள் ஒரு புனித நிலையில நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லுகின்ற ஒரு உயர்நிலையிலே நாங்கள் பார்க்கிற அதே சீதை ஒரு கட்டத்தில் இலக்குவனோடு பேசும்போது இலக்குவன் தன் தாயாக நினைத்து இருக்கின்ற சீதை அவன் கோவப்படக்கூடிய வகையிலும் வாசகன் கோவப்படக்கூடிய வகையிலான பல வார்த்தைகளை சொல்லி விடுவாள். நின்ற நிலை இது நெறியாயிற்று என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு அது மிக சங்கடமாயிருக்கு. இப்படி ஒரு வார்த்தை அவளுடைய வாயில் வந்து விட்டதை பேசி இருக்க கூடாது என்று. இலக்குவனை நாங்கள் ஒவ்வொரு இருமைத்தன்மையிலே பார்க்கிறோம். ஒரு இடத்திலே தாரை அவன் சந்திக்கிற இடத்திலே தாமரை வதனம் சாய்த்து தன்னிடம் தரையின் ஒன்றி மாமியார் கொடியில் வந்தனாம் என மைந்தன் நிற்க இவ்வளவு விற்கப்பட்டு நிற்கின்ற நாணத்தோடு நிற்கின்ற இதே இலக்குவன் அங்கே சூர்பனகையினுடைய அங்கங்களை சிதைக்கின்ற இடத்திலே வேறொரு வகையாக அவன் காட்டப்படுவான். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அந்த இருமைத்தன்மையோடையும் அது சார்ந்து பலம் பலவீனம் சார்ந்தும் மிக அழகாக கம்பன் படித்திருப்பான். அதுல பரதனை பார்த்தோம் என்றால் 1000 ராமர் நின்கோள் ஆவரோன்னு சொல்லுகிறது. 1000 ராமருக்கு சமனாக இருப்பார்களா என்று கேட்கிற அளவுக்கு பரதன் என்ற கதாபாத்திரம்
உயர்நிலைக்கு போகும். அதுவே ஒரு கட்டத்திலே தாயை பழிப்பதாகவும், இன்னொரு நிலையிலே இறுதியிலே எதுவும் தவிர்க்க முடியாத போது சத்ருக்கனிடம் இந்த பாரத்தை கொடுத்து விடுவோமோ என்ற நிலை வரை சத்ருக்கனுடைய பார்வையிலே பரதன் சற்று கீழிறங்கினவனாக அவன் ஒரு பாட்டுடையவனாக இருப்பான் சத்ருக்கன். அந்த பாடலிலே பரதனை இவ்வளவு கடைசியை என்னிடம் கொண்டு எல்லாவற்றையும் நீ ஒப்புவைக்க பார்க்கிற என்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக அந்த பாடல் அமைந்திருக்கும். அந்த இடத்துல பரதனை நாங்கள் இன்னொரு கோணத்தில்தான் பார்க்கக்கூடிய இந்த ராமாயணம் பற்றிய அல்லது கம்பன் பற்றிய கலந்துரையாடலில் இன்றைக்கு நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த அரங்கிலே முதன்முறையாக கலந்து கொள்ளுகிறவர் செல்வதாஸ் அவர்கள். எம்ஏ பட்டம் பெற்றவர், ஒரு அதிபராக இருக்கிறார். தமிழில் மிகுந்த ஈடுபாடும் தமிழ் இலக்கியங்களை ஆராயும் நாட்டம் உடையவர். இப்பொழுது நாங்கள் உரையாடி வரும் விஷயத்திலே தமிழ் இலக்கிய பெரும்பரப்பிலே கம்பனுக்கு இருக்கிற இடம் என்ன, அதற்கான சூழல் என்ன? நான் இந்த கேள்வியை உங்கள் முன் வச்சே சொல்கிறேன். சற்று முன்பு பேராசிரியர் சொன்னார், கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல். பல இடங்களில் பாரதி சொல்லுகிறான், கண்ணனோடு கொடை போயிற்று உயர்கம்ப நாடனுடன் கவிதை போயிற்று. கம்பனோட கவிதை போச்சடாப்பா. அப்படி சொல்லலாமோ, மிச்ச பேர் எல்லாரையும் தூக்கி அப்படி கோதாவுக்கு வழியிலே எறியலாமோன்னு எனக்கு ஒரு நெருடல் வாரது. கம்பனோட கவிதை போயிற்று. ஆனால் பிற்காலத்து இலக்கியங்களை நவகாலத்துக்கு இலக்கியத்தை நகர்த்திய புதுமைப்பித்தனோ சிதம்பரநாதனோ, ரெண்டு பேர்லையும் நான் மேல் வகுப்பில் இருக்க இவர்கள் ரெண்டு பேரையும் விடாமல் கற்றவன். வாசிக்கிறோம். கம்பனுக்கு பிறகு தமிழ் கவிதையின் ஷீணதசை அப்படி எழுதி வச்சு. அப்பா அவன் பாரதி சொன்னான், சரி நீங்களும் கம்பனோட கவிதை போயிட்டுதுன்னு தான் நினைக்கிறீர்கள் என்று கொஞ்சம் சங்கடப்படுகிறது உண்டு. எனவே இந்த கம்பனுக்குரிய இடம் பேராசிரியர் தொடக்கி வச்ச மாதிரி கம்பனுக்குரிய இடம். கம்பனேன் இந்த கவிதை தமிழ் கவிதை பெரும்பரப்பில் இவனேன் தனித்து ஒரு உச்ச கொடுமுடியாக நிற்கிறான் என்பதற்கு உங்கள் கோணத்திலிருந்து கருத்தவை. செல்வதாஸ். டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நல்லதொரு தமிழ் கேட்போம் என்ற ஒரு அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இலக்கியங்களிலே மிகவும் உன்னதமான ஒரு படைப்பாக போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற கம்பராமாயணம் தொடர்பாகவும் அதனுடைய தோற்றம், அதனுடைய பின்னணி, அது சார்ந்த விடயங்களை கலந்துரையாடுகின்ற இந்த அவையிலே கம்பன் கூறிய ஒரு கூற்று எனக்கும் மிக பொருந்தும் என நான் கருதுகின்றேன். கம்பராமாயணத்தை இயற்றும்படி வேண்டுதல் செய்த வேளையிலே கம்பன் கூறிய வாசகம், கம்பராமாயணம் என்பது ஒரு பாற்கடல், அதனை ஒரு சிறு பூனையால் எவ்வாறு பருக முடியும் என்று அவன் அங்கே கூறியிருப்பான். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் யாவருமே என்னை வழிப்படுத்திய ஆசான்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறு பூனையாக நான் கம்பராமாயணத்திலே கண்டுகொண்ட விடயங்கள் தொடர்பாக ஒரு சிறு அறிமுக குறிப்புகளோடு கலந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இங்கே தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல கம்பராமாயணம் இற்றை வரைக்கும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனது பார்வையிலே என்று அழியாத ஒரு பிரதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கம்பராமாயணத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த சமகாலத்திலே எங்களுடைய மானுடத்தை வழிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சூழல் அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே இந்த கம்பராமாயணத்தை இன்றைய காலத்தோடு தொடர்படுத்தி பார்ப்பதாக இருந்தால், இன்றைய காலத்திலே எங்களுடைய எளிய சமுதாயத்தை பல்வேறு வகையிலே வழிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனால் அத்தகைய எங்களுடைய எளிய சமுதாயத்தை
வழிப்படுத்துவதற்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் கம்பராமாயணம் கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். எனக்கு கல்வி போதித்த எங்களுடைய பேராசான்கள் யாவருமே அவ்வாறுதான் கூறியிருக்கின்றார்கள். நானும் இந்த கம்பராமாயணத்தை தரிசித்த வேளையிலே கம்பராமாயணம் தோன்றி பல ஆண்டுகள் ஆனாலும் 1000 வருடங்கள் தாண்டினாலும் இன்று இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வலிமை அதற்கு இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். உண்மையில் எங்களுடைய இளைய சந்ததிக்கு இந்த கம்பராமாயணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாத்திரங்களையும் தனித்து மிக இலகுவான முறையிலே கொண்டு செல்கின்ற வேளையிலே எங்களுடைய இளைய சந்ததியினுடைய மனநிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்புகின்றேன். இதனை பாடசாலை மட்டங்களிலே செய்கின்ற வேளையிலே அது இன்னும் எங்களுடைய அடுத்த சந்ததியை வலுப்படுத்துவதற்கு ஒரு துணையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். உதாரணமாக கம்பராமாயணம் என்று நாங்கள் பார்க்கின்றபடி இங்கே ஏலவே பேராசான் சிவலிங்கராஜ் சார் மற்றும் இசு முரளிதரன் சார் குறிப்பிட்டது போல ஒரு பாத்திர படைப்புகளால் சிறப்பு பெற்ற பிரதியாக நான் கம்பராமாயணத்தை பார்க்கின்றேன். இங்கே படைக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரங்கள் இந்த மானுடத்தில் இருக்கிற மனித சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள் என்று பார்க்கின்ற வேளையிலே ஒருவனுக்கு ஒருத்தி, கற்பின் மேன்மை, பெரியோர் சொல் கேட்டல், நட்பு, சகோதரத்துவம், அதைவிட எங்களுடைய பொருந்தா காமத்தினுடைய தீமை, இவ்வாறு பல்வேறு விடயங்களை எடுத்து கூறுகின்ற இந்த பிரதியை ராமன், சீதை, ராவணன், அதுபோல எதிர்நிலை பாத்திரங்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற ராவணன், சூர்பனகை, அதுபோல நட்பின் இலக்கணமாக இருக்கின்ற குகன், அதுபோல சகோதரத்துவத்துக்கு இலக்கணமாக இருக்கின்ற லக்குவணன், பரதன், சத்துருக்கன் என்று கம்பன் ஒவ்வொரு பாத்திரங்களையும் அங்கே செதுக்கி இருக்கின்றான் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு பாத்திரத்துக்குமான தனித்துவங்களை அவன் தன்னுடைய சமகால சூழலுக்கு ஏற்ப, அதாவது ராமாயணத்தினுடைய ஒரு பிரதியாக கம்பராமாயணம் இருந்தாலும் கம்பன் தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய தனித்துவத்தோடு அதை ஒரு பிரதியாக்கி இருக்கின்றான். இற்றை வரைக்கும் அந்த கம்பராமாயணம் என்பது ஒரு பெரும் பேசுபொருளான இலக்கியமாக இருக்கின்றது என்றால் அது கம்பன் அந்த பாடுபொருளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சூழலுக்கு ஏற்ற வகையிலே மடைமாற்றம் செய்ததுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் என்று நான் கருதுகின்றேன். எந்த இடத்திலும் அவன் உங்களுடைய கருத்தை பார்த்தால் அந்த கால சூழல்கால சமூகத்துக்கு பல்வேறு செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பானதான ஒரு காப்பியமாக இது அவர் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக. நன்றி செல்வதாஸ். இப்பொழுது நாங்கள் மகாலிங்கேஸ்வரம் அவர்களிடம் செல்லலாம். இந்த கம்பராமாயணம் சமூகத்துக்கு செல்வதாசும் அதுதான் சொல்லியிருக்கிறார், முரளிதரன் சொல்லியிருக்கிறார், பேராசிரியர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வையில் இந்த சமூகத்துக்கு இதென்றோ நடந்த கதை, வரலாற்று கெட்டாத காலத்து செவி வழி வந்த கதை, பிறகு எழுத்துருப்பெறுகிறதே 10ஆம் 12ஆம் நூற்றாண்டில், இதுக்கு பிறகு இன்னும் வாழுது. அப்போ இதுக்கு இந்த அமரத்துவம், அந்த அமரத்துவம் கம்பனுடைய கவிதை ஆற்றலால், அவனுடைய இதால், அவனுடைய லக்கு வல தெளிவாக இருக்கிறது. சமூகத்துக்கு நீங்கள் சொன்ன அந்த அறங்கள், ஒருவனுக்கு ஒருத்தி, பொருந்தாக்காமத்தால் வருகிற தீமை, நட்பினுடைய மேன்மை, இப்படி பல விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார் செல்வதாஸ். உங்களுடைய பார்வையில் இந்த சமூகத்துக்கு கம்பன் தருகிற செய்தி என்ன? கம்பராமாயணம் எல்லா இலக்கியங்களையும் தாண்டி நிற்கிறதுக்கு, தமிழில் வந்த எல்லா இலக்கியங்களையும் பார்க்க கொடுமுடியில் நிற்பதற்கு என்ன காரணம்? டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கவிஞர் சுவர்ண பத்மநாதன் சார் அவர்கள் கேட்ட கம்பராமாயணம் இன்றைக்கும் நிலைத்திருப்பதற்கான காரணங்கள் எவை என்பது பற்றி சிந்தித்தால், முதலிலே அது நிலைத்திருப்பதற்கு காரணம் கம்பனுடைய கவித்துவம், அதாவது தங்கு தடையற்ற கவிதை ஓட்டம். இரண்டாவது, அவன் அதை அந்த தன்னுடைய கதையை முன்வைக்க பயன்படுத்திய உத்திகள். பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் சொன்னார், இந்த இன்றைக்கு அந்த கையில் அந்த கேமரா இருந்து கேமராவால் வேலை எடுக்கிறத விட
மிக வேகமாகவும் வெறுவெறுப்பாக கதையை கொண்டு செல்லுகிற நிலை. ஒரு பக்கத்தில் கதையை காட்டுவான், அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கத்து பாத்திரங்களை அறிமுகப்படுத்துவான். அதனோடு எங்களோட ஏனிய வடமொழியிலேருந்து கந்தபுராணம், சிவ சிந்தாமணி என்று பல காவியங்கள் வந்திருந்தன. அது முக்கியமானது இதுதான் நினைக்கிறேன். அந்த காவியங்கள் எல்லாம் வடமொழி கதை அப்படியே தான் தமிழுக்கு தந்திருக்கின்றன. ஆனால் கம்பராமாயணம் நண்பர் செல்வதாஸ் அவர்கள் சொன்னது போல தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி தந்திருக்கிறான். நான் கம்பராமாயணத்தை வான்மீக ராமாயணத்திலேருந்து அந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தமிழ் பண்பாட்டுக்கு எது பொருந்துமோ அதன்படி கதையை துணிந்து மாற்றி இருக்கிறான். பொருத்தமற்ற விடயங்களை நீக்கி தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற வகையில் மாற்றி இருக்கிறான். சில உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணம், இராமன் சீதை திருமணம். வான்மீக ராமாயணத்தில் இராமனுக்கு சீதையோ சீதைக்கு ராமனையோ தெரியாது. அங்கே இருந்த அடிப்படை இந்த வில் உடைக்கிறது. வில் உடைத்த பிறகுதான் பார்த்தா சீதை அழகாக இருக்கிறாள், ராமனும் அழகாக இருக்கிறார், அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் எங்களுடைய தமிழ் மரபும் முதலிலே களவியல் பின்னர் கற்பியல், அதாவது காதலித்து தான் திருமணம் செய்கின்ற நிலை. ஆகவே கம்பன் அந்த தமிழ் மரபின்படி முதலிலே காதல் பின்னர் கல்யாணம் என்று மாற்றுவதற்காக ராமன் மிதிலை நகர வீதி வழியாக வந்து கொண்டிருந்த போது சீதை மேல் மாடியிலே நிற்கின்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். ஒருவர் கண்டு காதல் கொள்ளுகின்ற நிலையாக முதலிலே ஒரு அறிமுகம் செய்தான். அதாவது வடமொழி ராமாயணத்தில் இல்லாத இந்த காதல் காட்சியை இங்கே கொண்டு வந்தான். அருமையான பாடல்களை போட்டான். அவன் கவிதை தங்குதடையற்ற கவிதை ஆற்றிலும் அவனுடைய வெற்றி காரணம். எண்ணறு நிலத்தினல் இனியல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை நோக்கி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். சீதை மேலே நிற்கிறாள், ராமன் கீழே நிற்கிறான். எண்ணறு நிலத்தினல் இனியல் நின்றுளி, இப்படி ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்கேக்க எண்ணறு நிலத்தினல் இனியல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை நோக்கி, அவர்கள் ராமனுடைய 2 கண்களும் சீதையினுடைய 2 கண்களை பார்க்கிறது, சீதையினுடைய 2 கண்களும் ராமனுடைய கண்களை பார்க்கின்றன. அதான் இப்போ நவீன சினிமாவில் போட்டான், கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்ற அர்த்தம் வந்து அந்த அர்த்தத்தை கம்பன் காட்டுகிறான். கண்ணோட கண்ணினை நோக்கி ஒன்று உண்ணவும். இந்த ராமனுடைய கண்கள் சீதையினுடைய கண்களை சாப்பிடுகின்றன, சீதையினுடைய கண்கள் ராமனுடைய கண்களை சாப்பிடுகின்றன. ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட, 2 பேற்ற உணர்வும் அங்கே ஒன்றுகிறது. அதாவது திருமணம் நடக்கையில் திருமணத்துக்கு முந்தைய காதல், தமிழ் சங்க காலத்திலிருந்து வருகிற அந்த உணர்வு ஒன்றுகிற காதல் அங்கே நடக்கிறது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லுகின்ற போது உங்களுடைய தமிழ் மரபுக்கு முதல்ல காதலை வைத்து பின்னர் திருமணத்துக்கு கொண்டு செல்கின்றான். அப்போ இந்த கவிதையை பின்னர் எடுத்து அண்மையில் நவீன கவிஞர்கள் மாற்றினார்கள். அண்ணலும் நோக்கினேன் அவளும் நோக்கினாள் அவள் அப்பரும் நோக்கினார் நான் ஆஸ்பத்திரியில் என்று சொல்லி இந்த கவிதை மாற்றப்பட்டது. முதலாவது மாற்றம், இந்த காதலை வைத்து தமிழ் இலக்கிய மரபுக்கு ஏற்ற மாதிரி காதலை முதலில் அமைத்து அதன் பின்னர் அவர்கள் காதலில் படுகிற துன்பம் கஷ்டங்களை எல்லாம் பல பாடல்களில் பாட்டி அதை ஒரு சுவைப்படுத்தினார். 2வது மாற்றம், இந்த சீதையை தூக்கி செல்லுகின்ற முறை. அதாவது வான்மீகி காவியத்தின் ஆரம்பத்திலே சொல்லுவான், ராவணன் தேவேந்திர சபைக்கு சென்ற போது அங்கே இருந்த திலோத்தமை நினைக்கிற அந்த பெண்ணுடைய பேர் சரியா இருக்குமான்னு தெரியல, அவளோடு அத்துமுறை நடக்க முயன்றான். அப்போது அவள் ஒரு சாபம் கொடுக்கிறாள், எந்த பெண்ணையாவது நீ விரும்பாமல் தொடுவாயாக இருந்தால் உன்னுடைய தலை 1000 துண்டாக படித்து சிதாரம் ஒரு சாபம். வேதவதி என்ற பெண். வேதவதி, நன்றி சார். வேதவதி என்ற பெண்ணோட என்ற போது ஒரு சாபம் கொடுக்கிறதா கதை முதல்ல சொன்ன வான்மீகி. அப்புறம் அது முதல் சொன்ன கதை அதனுடைய அதை மறந்து போய் சீதையை தூக்கி செல்லுகின்ற போது 2 கைகளினால் அவளுடைய கூந்தலையும் 2 கைகளினால் அவளுடைய தொடையையும் பிடித்து தூக்கி செல்வதாக அங்கே வான்மீக ராமாயணத்தில் காட்டியிருக்கார். அப்போ இப்போ வேறுங்க கதை முரண்படுது. அதாவது ஒரு பெண்ணை விருப்பமில்லாமல் நீ தொட்டால் தலை வடித்து சேரும், இங்கே அவன் தொட்டு தூக்கி கொண்டு போகிறான், தலை வடித்து சேரவில்லை. ஆகவே அது சீதையினுடைய கற்பை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய வகையில் கதையை முரணாக அமைக்கிறான். அப்போ கம்பன் என்ன செய்தால் அந்த கதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சீதையை அவள் இருந்த பர்ணசாலையோடு சேர்த்து நிலத்தோடு சேர்த்து தூக்கி கொண்டு போனான். அந்த கிழங்கு பிடிங்கி கொண்டு போகிற மாதிரி நிலத்தோடு சேர்த்து தூக்கி கொண்டு போனான் என்று அந்த கதையை மாற்றினார். இன்றைய இந்த நாங்கள் நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் வரிசையிலே இன்று கம்பனை பற்றியும் கம்பன் படைத்த ராமாவதாரத்தை பற்றியும் குறிப்பாக காவிய அரங்கிலே கம்பன் உலவ விட்டிருக்கின்ற பாத்திரங்கள் பற்றியும் ஒரு அளவு மிகச்சிறிய அளவுக்கு தான் அலசி இருக்கிறோம். இன்னும் வரும் வாரங்களிலே நிறைய கம்பனுடைய காவிய அரங்கிலே உலாவ இருக்கின்ற பாத்திரங்களை பற்றி
நாங்கள் அலசி ஆராய்ந்து மதிப்பிட்டு நேயர்கள் முன்வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வணக்கம். Thank you.